இதை 40 வருஷமா எந்த சட்ட வல்லுநர்கள் நமக்காக குரல் கொடுத்து இரவு பகலும் மாறாமல் இதை 2018 வெற்றி பெற வைத்தார்களோ அதே சட்ட வல்லுநர்களுடைய ஆலோசனையை வழிகாட்டுதலை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உள்வாங்கி வெளியில் இருக்கக்கூடிய முகநோக்கி ஆகட்டும், இங்க இருக்கிற உமாபதி அவர்களாகட்டும், இங்க இருக்கிற துறை வல்லுநர்களுடைய ஒரு ஷார்ட் டைம்ல ஒரு ஆலோசனை பண்ணி அதை தீர்மானத்துல நம்ம நிறைவேற்றணும். இதையடுத்து முதலமைச்சர் கொண்டு வந்த திருத்தத்துடன் கூடிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதே எந்த விதிமீறலும் இல்லை, அதுவே இறுதியானது என சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் அறிவித்தார். அந்த தீர்மானமே இறுதியானது, அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது எந்த விதமான மரபு மீறுதலோ அல்லது மரபு மீறுதலோ அறிவுறுதல் இல்லை என்பதையும் நான் தெரிவித்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் தான் முழுமையானது என்பதை நான் அறிவிக்கிறேன். திருவள்ளூர் மாவட்டத்தில் அம்மோனியா கசிவால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 7ஆக உயர்ந்துள்ள நிலையில் இந்த சம்பவம் குறித்த அறிக்கை 3 நாட்களில் முதலமைச்சரிடம் சமர்ப்பிக்கப்படும் என அமைச்சர் பர்வேஸ் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே கன்னிகைப்பேர் பகுதியில் இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் அம்மோனியா வாயு கசிந்ததில் 74 பேர் மயக்கமடைந்தனர். அவர்களில் நேற்று 2 பேர் உயிரிழந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஒடிசாவை சேர்ந்த கீதா யுவாங்கா, கராத்தி யுவாங்கா உள்ளிட்ட மேலும் 5 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இதனால் உயிரிழப்பு எண்ணிக்கை 7ஆக அதிகரித்துள்ளது. மேலும் பலர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருவதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் இன்று விளக்கம் அளித்த தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் முகமது பர்வேஸ் 32 பேர் மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பதாக தெரிவித்தார். இறந்தவர்கள் உடலை அவர்களது சொந்த மாநிலத்திற்கு கொண்டு செல்ல தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் கூறினார். இந்நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தமிழக அரசு அறிவித்துள்ள நிதியுதவி போதாது, அதை அதிகரித்து வழங்க வேண்டும் என்று திமுக, காங்கிரஸ் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழ்நாட்டு முதலமைச்சர் அந்த இறந்த குடும்பங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கலாம் என்று ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஏற்கனவே ஒரு மானிட்டரிங் கமிட்டி இருக்கிறது, லேபர் சைட்ல விழிப்புணர்வு உருவாக்க வேண்டும் என்று அவரே ஒரு புள்ளிவரப்படுத்தார். 27,000 தொழிலாளர்களில் ஈடுபடுகிறார்கள் என்று சொன்னாரு. 27,000 தொழிலாளர்களுக்கும் முதலாளிகளுக்கும் ஒரு விழிப்புணர்வு உருவாக்குவதன் மூலமாகத்தான் கட்டுப்படுத்த முடியும். ஏன்னா ஒரு அரசாங்கம் எல்லா இடத்துலயும் தனியார் இடத்தெல்லாம் போய் பார்க்க முடியாது. விழிப்புணர்வு உருவாக்க வேண்டும். தாவேக ஆட்சியில் தமிழகத்திற்கு வரவேண்டிய முதலீடுகள் வேறு மாநிலங்களுக்கு செல்லவில்லை என அமைச்சர் கீர்த்தனா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சட்டப்பேரவை ஐயா, அந்த தொழிலாளி அமைச்சர்னு இப்போ போட்டுக்கிறீங்க இல்லையா, அந்த அமைச்சரே பணம் பூரா கொடுக்கிட்டு 10,000 ஏக்கராங்க இல்லையா, எதிர்கட்சிக்காரரு அதை அமைச்சர் நினச்சிக்கிறாரு. அந்த மீன் தொழில் உற்பத்தி பண்ணுற இடத்துல அது எப்படி பைப்புக்குது என்னன்னு அந்த சர்டிஃபிகேட் கொடுத்தான் பாரு, இந்த லைசன்ஸ் கொடுத்தான் பாரு, அவனை பிடிச்சி உள்ளே ஏற்றுங்கோ. அதை விட்டு போட்டு அரசாங்கத்தில் வரி பணத்தை கொண்டு போய் 10,000 கொடுங்க, அவர் வீட்டிலேருந்து வந்து கொடுக்குற மாதிரி கேட்குற கொடுங்க எதிர்கட்சிக்கார. இதுக்கு முன்னாடி எத்தனை எதிர்கட்சி பணம் போட்டு கொடுத்தீங்க, அதை கேஸை போட்டு விட்டு அது பூராமல் சும்மா தான் போச்சு. பொள்ளாச்சி கேஸு, மெட்ராஸ் கேஸு, எல்லா கேஸுமே கேஸை போட்டு விட்டுறது. இது பைத்தியக்காரரு என்ன, விஜய் கட்சிக்காரரு என்ன. அந்த பொம்பளை சூழலுக்கு அடிக்கி 7 லட்சம், இங்கே 7 லட்சம், இங்கே 10 லட்சம். எத்தனை வரி எவ்வளோ போடுறது? அதெல்லாம் முடியாது. நீ கேஸை போட்டுக்கிட்டு அந்த டொக்கனுக்கு பயிலேறி வச்சு கேஸ் வச்சு ஓட்டினான் பாரு, மீனை பதப்படுத்துவேன். அவனை பிடிங்க, பிடிச்சி சைடில் போடுங்க, இல்லைன்னா அந்த சப்தி பண்ணுங்க. என்ன அதோட இது மீன் பதம் பண்ணுற இதையே சப்தி பண்ணி எறிங்க. அதை விட்டு போட்டு இங்கே வரிப்பணத்தில் இருக்கிறத எடுத்து போட்டால் அப்போ மேகதார அணைக்கு முதலையே முட்டு கொடுத்துருக்குறாங்க. ஆமாம், அது திமுக, காங்கிரஸ் எல்லாமே. அப்போ முட்டு கொடுத்தா வியந்துக்கு புதுக்கட்சிக்காரர் வந்து அது பேசுகிறாங்க. ஐயா,
நீங்கள் முட்டை கொடுக்குற மாதிரி கொடுத்து முட்டை கழட்டிட்டு வந்துடுறீங்க ஒவ்வொரு தடவைக்குமே. நீங்கள் உடம்பறையாகிக்கிறீங்க கர்நாடகத்துக்கு மாநிலத்துக்கு சரியான உடம்பறையாகி. அப்போ மேலே அங்கே பார்த்தா 40 சீட்டை வச்சுட்டு உடம்பறையாகிக்கிறீங்க. விஜய் முந்தானத்து வந்து என்ன பண்ணுவார் அவர் முதலமைச்சர்? கொஞ்சம் வந்து 1.5 மாதம் ஆச்சு, உயர் வாங்காதீங்க. இன்றைக்கி தேதி 22 6வது மாதம் 26வது வருஷம் 1926 6:30 மணி செய்தியில் எந்த டிவியில் போடுறத ஒருவேற்படும். வணக்கம் வணக்கம்.